படம் நல்லா இருக்கணும். படம் நல்லா இருந்ததுண்ணா. ரிஷப் செட்டி நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட் பார்ட்டை விட இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி ஒன்லைனாக சொல்லணுன்னா, பார்க்குறதுக்கு படம் நல்லா இருக்குது. ஒரு விர்ச்சுவலாகவும் டிவோஷனலாகவும் நல்ல கதை அம்சம் கூடிய ஒரு படம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் பேசலாமா? பயங்கர சூப்பராக இருந்துச்சு காந்தாரா சாப்டர் 1. ஆக்சுவலாக அந்த சாப்டரு முன்னாடி இருந்த சாப்டர் வந்து அதுதான் பார்ட் 1 நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அந்த ஆரிஜின் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சிஜி ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது சிஜி ஒர்க் மாதிரி அது தெரில. அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பயங்கரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃப்ரேமுக்குமே வந்துட்டு அது அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரொம்ப பெரிய டிரெக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரம்மாண்டம் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படமே. நம்ம ஓடிடியில் வந்துடும் பார்த்துடலாம் இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லாம் வந்து பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குது சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. பிஜிஎம் வந்து எப்பவுமே அடிக்ட்டு. ஸ்டோரி சேம் தான் சார். சாமியோட கான்செப்ட் தான், சிவனோட கான்செப்ட் தான். ஸோ லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் வந்து சிவனுடைய கான்செப்ட் புரிஞ்சது. பட் ஓகே, அப்போ சிவன் இருக்க என்ன பெருசாக டிஃப்ரெண்ட்டு தெரியல. பட் எனக்கு சிவனை பிடிச்சிருக்கு. ஸோ கிளைமேக்ஸில் அப்பாவை காட்டினதால பிடிச்சிருக்கு. வேறு சொல்கிற மாதிரி தெரியல. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஸோ பாட்டு இன்னொன்று வந்தாலும் பட் ஓகே தான். பிஜிஎம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். கொடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். தமிழ் வார்த்தைகள்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற தமிழ் வார்த்தைகளாக பயன்படுத்தி நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு பெரும்பாலும் காமெடி சீன்ஸ் வந்து தேவைப்படாது. தேவையில்லாமல் அந்த காமெடியெலாம் சேர்த்துருக்காங்க. 2.25 மணி நேரம் தேவையில்லை. 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். இப்போது 200-300 இயர்ஸுக்கு முன்னாடி எடுத்த காலகட்டத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். இந்த காலத்து யூத்துக்கெலாம் புரியணுன்றதுக்காக நிறைய லேட்டஸ்ட் ஸ்லாங்கு தமிழ் லாங்குவேஜ்லாம் போட்டிருக்காங்க. இல்லை கன்னட பட தழுவல்ன்றதுனால அந்த டப்பிங் பேசுனவங்களாம் அந்த மாதிரி பேசியிருக்காங்களான்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நல்ல தமிழ் வார்த்தைகளாக சேர்த்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. உண்மையிலே செம்ம படம் சார். எடுத்திருக்காங்க பாருங்கள் சார். நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்றது, நம்ம சாமியை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே இந்த மாதிரி படங்கள் நம்மளோட ஜென்ரேஷனை எப்படி காப்பாற்றணும், எப்படி வாழணும், நம்ம மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த பழமையை கொண்டு வந்து காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அவருக்கு ஆன்சம் சார். செம்ம படம். ஃபேமிலியை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். நாங்கள் 2 எதிர்பார்க்குறோம் சார். குட். நீ சொல்லுப்பா. செம்ம சார். மியூசிக் அப்படியே நமக்கே அந்த நேச்சுரலாக சாமி வர மாதிரி இருக்குது. அந்த கலாச்சாரம் நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. மியூசிக் சார் சூப்பர் சார். உண்மையிலே பாராட்டலாம். தேங்க்யூ.